ரவி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலடா. நீ பண்ணாம எப்படி அவன் பேரை சொல்லுவாங்க? டேய் நான் பண்ணலங்கிறது அவளுக்கே தெரிஞ்சுக்கும்டா. அதனாலதான் அவளே என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவ ஒண்ணு அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்காம இல்ல. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அவளை வெறுக்காம இருக்கணும்டா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அந்த பொண்ணு சொன்னா நீ நம்பிடுவியாடா? நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவளை மிரட்டலன்னு சொல்லி பார்க்கலாம். நான் போய் பேசுனது உண்மைதான். அதுக்காக இவ்வளவு கேவலமான வேலைலாம் நான் பண்ணலடா. நான் போய் பேசுனது கூட அவன் உன் லைஃப்ல பிரச்சனை பண்றாளேன்னு தான்டா. அது சும்மா பயமுறுத்துறதுக்காக பேசுனதுடா. நீ சும்மா போய் சொல்லாதடா. ஏற்கனவே நீத்து போய் மிரட்டி இருக்க. இப்ப எது நீ பண்ணிருக்க மாட்டியா? நீ சொன்னதுக்கு அவ முடியாதுன்னு சொல்லிருக்கா. அந்த கோவத்துல தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்க. ஏய் இதுல என்னடா டவுட் இருக்கு? இவன் தான் கண்டிப்பா பண்ணிருப்பான். இவனை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே. இவன் ரவுடித்தனம் பண்றது என்ன நமக்கு புதுசா? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. இவர் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றாருல்ல. அதான் அந்த பொண்ணே சொல்லிருக்கமா இவன் தான் பண்ணிருக்கான்னு. அவங்க போலீஸ்ல கேஸ் கொடுக்காம விட்டதே நமக்கு பெரிய விஷயம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அவன் தான் ஒன்னும் பண்ணலங்கிறானே. அப்படி பண்றவனும் கிடையாது. அவன் தப்பு பண்ற என்னைக்கு தப்பா ஒத்துக்கிட்டு இருக்கான். இப்ப வெளியில தெரிஞ்சது அதான் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஏண்டா இப்படி ஒரு கிரிமினல் வேலை பார்த்து வச்சிருக்க நீ? மனோஜ் நீ சும்மாரு. இந்த விஷயத்துல முத்து பண்ணதான் கரெக்ட். என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, அந்த நீத்து நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கா. அவளை எல்லாம் இப்படி பண்ணாதான் திருந்துவா. இப்ப அவளுக்கு பயம் இருக்கும்ல. இவன் சரியாதான் பண்ணிருக்கான். போதுமா. நான் செஞ்ச நல்லதுக்கு இது வரைக்கும் நீங்க எதுக்குமே பாராட்டினது கிடையாது. செய்யாத கெட்டதுக்கு இப்படி முந்திட்டு வந்து பாராட்டிட்டு இருக்கீங்க. நான் தான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்லமா. இதுக்கு மேல மறைக்காதடா. ரவி, அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? இவருக்கு யார் வாழ்க்கையும் அழிச்சாலும் பழக்கம் கிடையாது. இவரை கொல்ல நினைச்ச அந்த ரோஹிணி கூட எதுவும் பண்ண வேண்டாம்னு இவர் நினைக்கிறாரு. ஒரு பொண்ணு காலை உடைச்சாருன்னு சொல்றீங்க.